அடுத்த டிமானிட்டைசேஷன் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு புதிய விஷயம் என்னங்க, இந்தியாவில் நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய வரலாறு சிறப்புமிக்க முடிவுகள் எதாக இருந்தாலும் கூட நேராக உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு குரூப் போகிறாங்க. டிமானிட்டைசேஷன் மீது வழக்கு போட்ட பொழுது அதற்கான ஆர்டர் 2 ஜனவரி 2023 வந்துச்சு. அதில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டிமானிட்டைசேஷன் வாஸ் டன் ஃபார் த ப்ராப்பர் பர்பஸ் ஆஃப் எலிமினேட்டிங் ஃபேக் கரன்சி, பிளாக் மணி அண்ட் டெரர் ஃபைனான்சிங். இதற்காகத்தான் இதை எடுத்திருக்கின்றார்கள், அதனால் இந்த பெட்டிஷன் இன்அட்மிசிபிள். அதன் பிறகு பெகசஸ், அதாவது எங்களுடைய தொலைபேசியெல்லாம் ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெகசஸ் வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு 26 ஆகஸ்ட் 2022 பெகசஸ் தீர்ப்பு வந்துச்சு. அதில் ஆச்சரியம் என்னன்னாங்க, யாரெல்லாம் நம்முடைய அரசின் மீது குற்றம் சுமத்தினாங்களோ அவங்களுடைய செல்போனை சுப்ரீம் கோர்ட் நாமினேட் பண்ண கமிட்டிக்கு சில பேர் கொடுக்கல. 29 பேர் யார் தங்களுடைய செல்போனை கொடுத்தாங்களோ 29 செல்போன்லையும் பெகசஸ் சாஃப்ட்வேர் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணி அந்த கேஸும் போயிடுச்சு. குஜராத் ரயட்ஸ் கேஸ் உங்களுக்கு தெரியும். நீண்ட நெடிய காலமாக நம்ம மீது வைக்கப்பட்டிருந்த ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுக்கு முடிவுரை 24 ஜூன் 2022 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கடைசியாக இதை முழுமைப்படுத்தி இருக்கிறது. சென்ட்ரல் விஸ்தா புதிய பாராளுமன்றத்தை கட்டுறதுக்கு அதையும் எதிர்த்து வழக்கு போட்டாங்க. அதனுடைய தீர்ப்பு நவம்பர் 23, 2021 வந்துச்சு. அதில் யார் கேஸ் போட்டாங்களோ அவர்களுக்கு 1 லட்சம் ரூபா பெனால்ட்டி போட்டு அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பிஎம் கேர், பிரதான் மந்திரி கேர் என்கின்ற ஒரு திட்டம், அதன் மூலமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு நிதி, அதன் மீது ஒரு கேஸ் போட்டாங்க. ஆகஸ்ட் 18, 2020 அதை உச்சநீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிகல் 370 டிசம்பர் 2023 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை தாண்டி நம்முடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருந்த பொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி கட்சியும் சரி முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். உச்சநீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதை கொண்டு வந்திருக்கின்றார், அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு. அரசனுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்சநீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்சநீதிமன்றமும் சரியான நேரத்தில் விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பெராலிசிஸ் நம்முடைய நாட்டில் நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா 2014 11வது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம். இன்னைக்கு 2024 உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கய்யா. அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும். நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இருக்கணும். நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம். நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வேலை பளுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா காலகட்டத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வழக்கறிஞர், அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர், சாமானிய வழக்கறிஞர், கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 1 கேஸ் 2 கேஸுக்கு வரவங்க, எத்தனையோ பேர் டிராஃபிக் வயலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போகிற வழக்கறிஞர் இருக்கிறாங்க. எத்தனையோ வழக்கறிஞர் பெட்டி அஃபென்ஸ்க்கு போகிறவங்க இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளாக காத்திருக்கின்றார்கள். அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்த்தோம். அதனால் சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு. டெல்லியினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக துரதிருஷ்டவசமாக இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக. அதனால்தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்கய்யா. மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி 2026 மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ், நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்லும்.